செய்யும் குற்றத்துக்கு எஜமானனும் பொறுப்பாகிறான் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒன்றுக்கொன்று தொடர்பாக பிறவிகள் அமைகின்றன. இறுதி வரை நம்மாலான தர்மங்களை செய்து இறைவனின் நாமத்தை சொல்லி வந்தால் மோட்சம் அடையலாம். தேவ அசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு சகாயமாக போரிட்டு வெற்றி தேடி தந்தவர் கட்வாங்க மகாராஜா. தேவர்கள் மகிழ்ச்சியோடு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர். என் ஆயுளின் முடிவு எப்போது என்று சொல்ல வேண்டும் என்றார் கட்வாங்க ராஜா. யமதர்மன் சித்ரகுப்தனை பார்க்க அவர் கணக்கை புரட்டி ஒரு முகூர்த்த காலம் என்று கூறினார். கட்வாங்கன் உடனே பூலோகம் வந்து அனைத்தையும் துறந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே மோட்சத்தை அடைந்தார். நாராயண நாமமே முக்தியின் திறவுகோல். ஆனால் அந்த நாராயணனே பூ உலகில் அவதரித்தால் குற்றங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ராம அவதாரத்தில் வாலியை மறைந்திருந்து